தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று வெளியில் வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்று வெளியில் வருகிறார். யார் இன்னைக்கு வெளியில் வராப்புல தெரியுமா? நடிகர் விஜய் தான் வெளியில் வராப்புல. ஏன்னா அவர் வெளியே வரவே மாட்டாப்புல. அரசியலுக்கு வந்தாச்சு, பொது வாழ்வுக்கு வந்தாச்சுன்னா பொது வெளிக்கு வரணும். அதான் பொது வாழ்வுக்கு வந்தவர்களுக்கு நல்ல பழக்கம். ஆனால் பொது வாழ்வுக்கு வந்த விஜய் பொது வெளிக்கு வர மறுக்கிறாப்புல. அரசியலுக்கு வந்த விஜய் வெளியில் வர மறுக்கிறாப்புல. அவர் ஏசி ரூமை விட்டு வெளியில் வர மறுக்கிறாப்புல. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. வெயில் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல. வெயில் காலம் போயிடுச்சு. இப்போ காற்று காலம், குளிர்காலம், மழை காலம் தான் ஆரம்பிக்க போகுது. வெயில் காலம் முடிஞ்சு போச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க. அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு போச்சு. தைரியமாக விஜய் வெளியில் வரலாம். இன்று வெளியில் வருகிறார் விஜய். என்ன காரணத்துக்காண்டி வெளியில் வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சி சார்பில் 88 தொகுதிகளை சார்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் முதல் 2, 3ஆம் பரிசுகளை பெறுகிறார்கள். சென்னை பூஞ்சேரியில் கல்வி விருது விழா நடக்குது. அந்த விழாவில் அவர் கலந்து கொள்கிறாப்புல. பள்ளி மாணவர்கள் 88 தொகுதிகளை சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு அவர் விருது வழங்குறாப்புல. அதுக்கு தான் விஜய் இன்றைக்கி பொது வெளிக்கு வர்றார். அதுக்கப்புறம் ரூமில் போய் அடைஞ்சிக்கிறாப்புல. எத்தனை நாள் கழித்து வெளியில் வருவார்னு சொல்ல முடியாது. ஏதாவது மாநாடுனா வருவாப்புல, இல்லாட்டினா விருது வழங்குகிற நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் வருவாப்புல. மற்றபடி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமோ, பொதுக்கூட்டமோ, ஒரு உண்ணாவிரத போராட்டமோ, ஒரு உணவு வழங்கும் நிகழ்ச்சியோ எதுக்குமே விஜய் வர மாட்டாப்புல. பிரச்சாரத்துக்கு கூட வராரா அப்படின்றத கஷ்டம். எல்லாமே ஆன்லைனில் இருந்துக்கிட்டே ஓட்டு கேட்பாப்புல. அதுதான் நடக்க போகுது. கோயம்புத்தூரில் பூரா தொண்டர்கள் மாநாட்டை கூட்டிகிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். விஜய் பேசுவாப்புல. அதை தான் ஒளிபரப்ப போகிறாங்க. ஏன்னா ஆன்லைன்லேயே கட்சி நடத்துகிறாரு. ஆன்லைன்லேயே ஓட்டு கேட்பாப்புல. ஆட்சியும் அவர் ஆன்லைன்லேயே ஆட்சி செய்வாப்புல போல தெரியுது. அதுதான் நடக்குது. அதனால் இன்றைக்கி பொது வெளியில் வருகிறார் விஜய். தொண்டர்கள் உற்சாகத்துடன் காத்து கொண்டுள்ளார்கள்.